அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்ஏல என்ன டாபிக்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, மக்களவையோட துணை சபாநாயகர் பதவிய பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஆர்டிக்கிள் 93ல பத்தி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பீக்கர், டெப்யூட்டி ஸ்பீக்கர் இவங்களுடைய பதவிகள் பத்தி ஆர்டிக்கிள் 93ல சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ துணை சபாநாயகர் பதவி என்றைக்கு தான் நிரப்பப்படும் அப்படிங்கிறத தலைப்புல குடுத்திருக்காங்க. ஏன் இந்த தலைப்ப குடுத்திருக்காங்க அப்படின்னா, 17வது லோக்சபா 2019லிருந்து 2024 வரைக்கும் இருந்திருக்கும். அதே மாரி 18வது தற்போதைய லோக்சபாவிலயும் பார்த்தீங்கன்னா சரி, இந்த கடந்த ஒரு அ இ 6 வருடங்களா நம்மளுடைய லோக்சபால துணை சபாநாயகர் அப்படிங்கிற பதவி காலியாகவே தான் இருக்கு. ஸோ கான்ஸ்டிடியூஷன் வைஸ் பார்க்கிறப்ப நமக்கு ஆர்டிக்கிள் 93ல கட்டாயம் ஒரு துணை சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு பதவி இருந்தாகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பொதுவா இந்தியாவோட பாராளுமன்ற நடைமுறைகள் படி பார்க்கிறப்ப, நமக்கு லோக்சபாவோட ஸ்பீக்கர் அப்படிங்கிறவங்க ஆளும் கட்சியில இருந்தும், லோக்சபாவுடைய துணை சபாநாயகர் அப்படிங்கிறவங்க எதிர்க்கட்சியில இருந்தும் இருப்பாங்க. ஆனா, கடந்த 6 வருஷமா அந்த ஒரு பாரம்பரியமும் பின்பற்றப்படாம தான் இருக்கு நமக்கு. நம்மளுடைய அரசியலமைப்பு, நாடாளுமன்ற சட்டதிட்டங்கள் இது எல்லாமே ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோட ஆட்சி முறையில இருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். அங்க பிரிட்டிஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற அந்த அவைய வழிநடத்தி செல்றவங்கள வந்து தலைவர், துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாரி தான் நம்மளும் ஸ்பீக்கர், டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். இப்ப ஸ்பீக்கர் மேல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது எடுத்துட்டு வரப்படுறப்பயோ, அல்லது ஸ்பீக்கர் மேல பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. இல்ல ஸ்பீக்கர் திடீர்னு இறந்து போயிறாரு. இல்ல ஸ்பீக்கர்னால முழு நேரமா அவருடைய அந்த ஒரு அவைய வந்து அவர்னால வழிநடத்தி செல்ல முடியல. உடல் நலக்குறைவுனால. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கிறப்ப, நமக்கு துணை சபாநாயகர் தான் அவைய வழிநடத்தி செல்லுவார். ஆனா நம்ப லோக்சபால பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு ஆளே இல்ல. அப்படிங்கிறப்ப, இந்த மாரியான சந்தர்ப்பங்கள்லாம் வர்றப்ப என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஸோ, உடனடியாக நம்பளுடைய அ பாராளுமன்றத்துக்கு ஒரு துணை சபாநாயகர் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த ஆர்டிகிள்ல வலியுறுத்துறாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ரஃபேல் போர் விமான உடல் பகுதி இந்தியாவில் தயாரிப்பு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ரஃபேல் விமானங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ப பிரான்ஸ் நாட்டினுடைய டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து இந்தியா இந்த ரஃபேல் விமானங்கள வாங்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, 2020ஆம் ஆண்டு போல நமக்கு ஒரு 36 விமானங்கள வந்து இந்த டசால்ட் ஏவியேஷன் இந்தியாவுக்கு வந்து குடுத்திருப்பாங்க சரிங்களா? இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு 26 போர் விமானங்கள கொள்முதல் செய்யறதுக்கான பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரஃபேல் விமானங்களுடைய இந்த பாகங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா? இந்த பாகங்கள இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுக்கு இந்தியாவுடைய டாடா நிறுவனத்தோட இவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த உடன்பாடின் படி பார்க்கிறப்ப டிஏஎஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்து தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய நவீன வசதிகள் கூடிய இருக்கக்கூடிய உற்பத்தி மையத்துல இதனுடைய உற்பத்தி பார்த்தீங்கன்னா, நமக்கு டாடா வந்து எங்க பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா நிறுவனம் தான் பண்ண போறாங்க. அது ஹைதராபாத்ல வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்திய குடுத்திருக்காங்க. அடுத்தது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 நாட்ட சேர்ந்தவங்க அமெரிக்காவுல நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை உத்தரவ வந்து போட்டிருக்கார். என்னென்ன நாடுகள் அப்படிங்கிற ஒரு தகவல தான் இங்க நம்ப குடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், காங்கோ, ஈக்வடார், கினியா, ஈக்வட்டோரியல் கினியா, எரித்ரியா இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்து ஒரு அ மக்கள் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு திட்டம் ஆரவழி பசுமை சுவர் திட்டம் அப்படிங்கிறது. அதாவது நமக்கு 1973ஆம் ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 5ஆம் தேதிய நம்ம உலக சுற்றுச்சூழல் தினம் வேர்ல்ட் என்விரான்மென்டல் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். ஸோ இந்த வருஷம் இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்டிங் அன் எண்ட் டூ பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேங்களா? புட்டிங் அன் எண்ட் டூ பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான தீமா இருக்கு. சரிங்களா? ஸோ நேத்து நம்ம பிரதமர் வந்து ஒரு புதிய திட்டத்த வந்து அறிமுகப்படுத்தியிருக்கார். ஆரவழி பசுமை சுவர் திட்டம். ஆரவழி கிரீன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஆரவழி மலைத்தொடர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா, நம்ம தார் டெசர்ட்டோட ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்பான்ஷன வந்து கட்டுப்படுத்துறதாக இருக்கட்டும். அந்த ட்ரை விண்ட்ஸ் வந்து ஈஸ்ட் சைட நோக்கி வராம இருக்கிறதாகட்டும். நமக்கு வந்து முக்கியமான ஆறுகளாக இருக்கக்கூடிய சாம்பல், சபர்மதி, லூனி போன்ற நதிகளுடைய அ பிறப்பிடமாகவும் இந்த ஆரவழி மலைத்தொடர்கள் தான் இருக்கு. ஆ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி வரைக்குமே இந்த மலைத்தொடர்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. ஓகேங்களா? எங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி வரைக்குமே இந்த ஆரவல்லி ரேஞ்சஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு.
காலம் செல்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆரவள்ளி மலைத்தொடர்களோட பரப்பளவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருக்கு. இதனால ஒரு ஆரவள்ளி கிரீன் வால் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நேத்து அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழ ஒரு 700 கிலோமீட்டர் சதுர தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காடுகள மறு உருவாக்கம் செய்ய போறோம். சரிங்களா? 700 கிலோமீட்டர் தூரத்துக்கு காடுகள வந்து மறு உருவாக்கம் வந்து செய்ய போறோம் நம்ப. கிட்டத்தட்ட 29 மாவட்டங்கள்ல இந்த திட்டம் வந்து செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் நேத்து தெரிவிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஆர்டிகில்ஸ் பார்த்திருக்கோம். நன்றி.